ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சீசன் 9 பா ஒன்றுமே இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு ஆரம்பித்து கடைசியில் வந்துட்டு நம்ம இதயத்தெல்லாம் ஒரு ஃபில் பண்ண ஒரு மூமெண்ட்டாக இந்த சீசன் 9 முடிஞ்சிருக்கு அப்படி சொன்னால் கண்டிப்பாக மிகையாகாது. குறிப்பாக கமருதீன் விஜய் போகிற அந்த ஸ்டேஜில் வந்தவொடனே அந்த கரகோஷத்தில் வேறு லெவலில் இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்துட்டு ரொம்ப ஜென்யூனாக ரிவ்யூ பண்ணிங்க. யாரையும் தகாத வார்த்தைகள் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் நீங்கள் பேசுனது ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் சொன்னது ரொம்ப ரொம்ப நன்றி. ஜென்யூனாக இருக்கீங்கன்னு சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. வேறு என்ன போய் சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஸோ அதுக்கு அதாவது ஒரு உண்மையை வந்து சொல்லிடலாம், அதுக்கு திட்டு வாங்கினாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த உண்மையை மறைக்கிறதுக்கு ஒரு பொய்யை சொன்னோன்னா திரும்ப அந்த பொய்யை வந்து நியாயப்படுத்துறதுக்கு பல பொய்களை சொல்ல வேண்டியது வரும். ஸோ தேவையில்லாதது இல்லையா? ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. நேற்று வந்து நம்ம விஜய் பார்வதி இந்த ஸ்டேஜில் வந்து குறிப்பாக அந்த ரசிகர்களுக்கு சொன்ன ஒரு மூமெண்ட்டு தான் நம்ம பேச போகிறோம். ஏன்னா அவங்க நேற்று அங்கே வந்து அவ்வளோ தைரியமாக ஒரு உத்வேகத்தோட அப்படி மாசாக அங்கே நடந்து வந்த மூமெண்ட்டை ஒரு ஒரு அழகான ஒரு வார்த்தை, அது எல்லாருமே பாயிண்ட் பண்ணியிருந்தீங்க. அது நான் அப்படியே ஃப்ளோவில் வந்து எங்கே தொலைச்சோமோ அங்கே தான் தேடணும் அப்படின்னு இல்லை. ஏன்னா ரெக்கார்டு கொடுக்கும்போது பார்வதியும் கமருதீனும் அங்கே உள்ளே இருக்கும்போது இங்கேருந்து விசில் அடித்து எப்படி கொண்டாடினாங்கல்ல, அதே இடத்துல மக்கள் அவங்க நடந்து வரும்போது ஒரு கிளாப்ஸ் கொடுத்தாங்க பாருங்கள், எப்படி இருக்கும் இல்லை? அப்படி இருந்துச்சு. நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷம்னா அவங்களுக்கு. அதுலேயும் அவங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. குறிப்பாக அந்த லாஸ்ட் மூமெண்ட்டு, அந்த எக்ஸிட் டோராட நின்று அப்படியே பார்ப்பாங்க வீடை. நம்ம என்ன நினச்சோம், பிக் பாஸ் வாய்ஸ்க்காக வெயிட் பண்ணுறாங்களோ, கமருதீனுக்காக வெயிட் பண்ணுறாங்களோ, இல்லை உள்ளேருந்து யாராவது வருவாங்களோன்னு வெயிட் பண்ணாங்களோ அப்படின்போது நிறைய பேர் வந்துட்டு இல்லை பிக் பாஸ் வாய்ஸ்க்காக தான் சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அண்ட் நிறைய பேர். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் யாருக்காக வெயிட் பண்ணலை, நாங்கள் லாஸ்ட்டாக இந்த வீட்டை விட்டு வெளியே போக போகிறேன். இந்த வீட்டில் நானாக இருந்தது காரணத்தினால நிறைய நேரங்களில் நான் தனிமையாக இருந்திருக்கேன். இப்படி வீடை பார்க்கும்போது அந்த விஷயங்கள் அப்படி சர்ன்னு போயிடுச்சு, முன்னாடி போய் வந்துச்சான். அதுதான் நான் பார்த்தேன். ஓகே முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு இல்லை? அவங்களா இருந்ததுனால அவங்களால வந்து அங்கே ஃப்ரெண்ட்ஷிப்பை கெயின் பண்ண முடியல. ஏன்னா கேம் அது தானே, தனித்து விளையாடு, தனித்து போட்டியாடு, தனித்து கப்பை வாங்கு, தனித்து வெளியே போய் என்ன வேணா நீ பண்ணிக்க அப்படின்ட்டு. சூப்பர் நைஸ். அதுக்கப்புறம் கடைசியாக வந்துட்டு சார் நான் வந்துட்டு வெளியில் இது இப்படி போயிருக்குமோ அது தப்பாக போயிருக்கோம் அப்படி இப்படி நான் நிறைய விஷயங்கள் யோசித்து எனக்குள்ளே வந்து புடுங்கிட்டு இருந்தேன் சார். வெளியே வந்து பார்க்கும்போது தெரிஞ்சு சார், வெளியே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் செஞ்சேன். அவங்க இருக்கிறதால தான், எப்படி ஃபேன்ஸ் இருக்கிறதுனால தான் நான் 90 நாள் உள்ளே இருந்திருக்கேன்னு நினைக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு சார். குறிப்பாக என்னோடய ஃபேன்ஸுக்கு நான் நன்றி சொல்லணும் சார். ஏன்னா அவங்க அம்மா அவங்க வந்து எதுவுமே சோஷியல் மீடியாவில் போடவே இல்லை. ஆனால் அவங்க அம்மா தான் வந்துட்டு அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. ஃபுல் கமெண்ட்ஸ் பாசிட்டிவ். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம். விஜய் பாரு அவ்வளோ பெரிய ஒரு தப்பு ஒன்றும் பண்ணலை, நாங்கள் இருக்கோம், இப்படி நிறைய விஷயங்கள். அதெல்லாம் பார்க்கும்போதில் இப்போ நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கும்போது அந்த கமெண்ட்ஸை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் ஓகே இல்லை. ஏன்னா விஜய் பார்வதிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோன்ற ஒரு காரணத்துக்காக ஒரு கும்பல் சைடில் என்னத்தை சொல்ல அப்படின்னு இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு சில நேரங்களில் மனம் உடைஞ்சு அப்படி இருக்கும்போது நீங்கள் கொடுக்குற அந்த கமெண்ட்ஸ் அப்படி ஒரு உத்வேகத்தை கொடுக்குது இல்லை. அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும், நம்ம இந்த விஷயத்துக்கே இவ்வளோ ஃபீல் பண்ணுறோன்னா அந்த பொண்ணு எவ்வளோ பெரிய விஷயத்தை கடந்து வந்திருக்கு. அந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, குறிப்பாக நான் வெளியில் வந்து பார்த்தப்போ அந்த வீடியோஸ் இருந்தாலும் சரி ட்ரெண்டிங்கில் இருந்தது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, உங்களுக்கு நான் பெரிய நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு போனாங்க. ஆக்சுவலாக அவங்க பேசி முடிச்சோன்னா டான் மியூசிக் போட்டாங்க. உடனே இருங்க ஒரே நிமிஷம் சொல்லிட்டு திரும்ப குறிப்பாக என்னோடய ஃபேன்ஸுக்கு நான் நன்றி சொல்லணும்னு சொன்னது அழகு. ஸோ நான் உங்களை கண்டிப்பாக மிஸ் பண்ணுவேன். ஏதாவது ஒரு வீடியோஸ் நம்ம இந்த சேனலில் போட்டுட்டு தான் இருப்போம். இந்த வாட்டில் விடக்கூடாது தான் இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஆனாலும் நிறைய பேர் வந்துட்டு பிக் பாஸ் அப்படின்ற ஒரு காரணத்துக்கு நம்மளால் ஒன்று கொண்டோம்ல, நிறைய பேர் நான் மிஸ் பண்ணுவேன். நீங்களும் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. உண்மையிலே எமோஷனல் மூமெண்ட் தான். இருந்தாலும் உங்கள் எல்லாருக்குமே நான் வந்துட்டு நன்றி சொல்கிறேன், சிரம் தாழ்ந்த நன்றியை சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. பாய் நண்பர்கள்.